அன்பு இது மாதிரி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு வந்து செமையாக திட்டி விடுறாங்க. எப்பவும் போல் பாட்டி அதே மாதிரி ராஜசேகரும் இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கவே முடியல. நம்ம சிவகாமியால் மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு அன்பு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதால, ஃப்ரீயாக ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதால, ஆதரவற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்மணி செய்கிறதால எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரே நாளில் நல்ல பிரபலமும் ஆயிடுறாங்க. இங்கே ஆர்டர் கொடுத்தவர் வந்து அவங்கள ரொம்ப பாராட்டுறாரு. உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது கண்மணி, இந்தளவு உதவி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, இதை மாதிரி இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர் என்ன பண்ணுறாரு, என் ஃப்ரெண்டோட கம்பெனியும் இருக்குது, எங்களுக்கு வந்து காலைல டிஃபன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த டிஃபன் மாதிரியே என் ஃப்ரெண்டோட கம்பெனிக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. 2-3 கம்பெனி சொல்லி விடுறாரு. இதனால் கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுக்கு வர கண்மணி வந்து அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து அப்படியே வந்து சுற்றுறாங்க கையை பிடிச்சிட்டு. அதை பார்த்துட்டு வந்து தேன்மொழி வந்து என்னாச்சு கண்மணி அப்படின்றாங்க. என்ன ஆச்சா, ஐயோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுற்றுறாங்க. சொல்லு கண்மணி அப்படின்னோடனே, நம்மளுக்கு எத்தனை ஆர்டர் கிடச்சி திரும்ப இன்றைக்கி ஒரு நாள்லையே நம்ம இன்றைக்கி 150 பேருக்கு சமைச்சு தினமும் காலைல கொடுக்கணும்ல, அதே மாதிரி 4-5 ஆர்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளை தான் கேட்டிருக்காங்க. அதனால் நிறைய கம்பெனிக்கு நம்ம இனிமேட்டு சமைக்க போகிறோம். நிஜமாக ஆமாம், நாளைக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆகிடும். சரி கண்மணி, இவ்வளோ பேருக்கு சமைக்கிறோன்னா நம்ம எப்படி தனியாக சமைக்க முடியும், அதுக்கு ஆள் வேணும்ல, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அக்கத்து பக்கத்தில் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வீட்டு வேலைக்கு சரியாக இருக்குது, எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டாக சொன்னீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை பாராட்டுறாங்க. அடுத்து சரி அவங்களெல்லாம் கூட்டின்னு வரீங்களா அப்படின்னோடனே அவங்கள எல்லாமே கூட்டின்னு வராங்க. இவங்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னொன்னே, சரி நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வந்துடலாம் சரின்னொன்னே, சரிங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கண்மணி. ஒன்று நீ இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் கண்மணி, வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும் அப்படின்னோடனே, என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் முன்னுக்கு வருவேன். முன்னுக்கு வந்து நம்ம பணத்தால் எப்படியெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, பணம் இல்லை நம்மக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம நிற்கணுமா, நம்மளாலேயும் பணம் சம்பாதிக்க முடியும், நம்மளாலே வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னோடனே, நீ யாரை மனசில் வச்சுன்னு பேசுகிறேன்னு தெரியுது கண்மணி, ஆனால் இதுக்காக மாப்பிள்ளை வந்து நீ தப்பாக நினைக்காதீ, இங்கே பாருமா நீ என்ன வேணாலும் பேசு, ஆனால் அவரை பற்றி மட்டும் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் கண்மணி அவங்க வீட்டுக்கார மேலே இவ்வளோ வந்து வெறுப்பாக இருக்கா அப்படின்னோடனே, அது ஏன் கேட்குற, என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. நீயே சொல்லு, ஆனால் கண்மணி எடுத்தது முடிவு கரெக்டான முடிவு, இப்படிப்பட்டவங்ககிட்ட வாழவே முடியாது, கண்மணி கரெக்டாக தான் பண்ணியிருக்கா, நீ எல்லாம் அப்படிலாம் பேசாதம்மா, எப்படியாவது கண்மணி மனசை மாற்ற பாரு, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், ப்ளீஸ்மா அப்படின்னோடனே, சரி உங்கள் பொண்ணாக இருந்து நான் இந்த வேலையை செய்கிறேன், கண்மணியும் எனக்கு சிஸ்டர் மாதிரி தான், அதனால் என் சிஸ்டருக்கு ஒன்றுனா நான் செய்ய மாட்டேனா, நான் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்மணி மனசை மாற்ற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, எப்படியாவது மாப்பிள்ளையும் என் பொண்ணு சேர்ந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே நான் அந்த கடவுள்கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன சொல்கிறீங்க, இந்த ஆர்டரை நம்ம கைவிட்டு எப்படி போக முடியும், இதை ரெகுலர் ஆர்டரு இல்லை சார், இது வந்து வேறு ஒருத்தவங்க போயிடுச்சு, அது எப்படி போக முடியும், யாருக்கு போச்சு அப்படின்னோடனே, இல்லை சார் காலைல டிஃபன் மட்டும் நம்மக்கிட்ட ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் அப்படியே தான் சார் இருக்குது, காலைல டிஃபன் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா, அது எப்படி காலைல டிஃபன் மட்டும் ஸ்கிப் பண்ண முடியும், இதில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்களாம், வேறு எங்கேயாவது வாங்கிறதுக்கு நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. சரி அந்த ஸ்கிப் பண்ண ஆர்டரில் யாருக்கு போச்சு, அது வந்து தயங்காதுங்க சொல்ல போகிறீங்க எப்போ இல்லையா சார், மேடம் கண்மணிக்கு தான் சார் போயிருக்கு அப்படின்னு கண்மணிக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு.